ஆனால் அந்த கார் கிஃப்ட் வாங்கினீங்களே ஓட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏன் இல்லை லாங் டிரைவ்லாம் போய் பார்த்தீங்களா? யாரும் வரல. யாரும் போல. கிஃப்ட் என்ன இப்போ தான் கல்யாணம் இருக்கு, புது மாப்பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இப்படி கேட்டீங்க? ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டர் நடிக்க வைக்கிறீங்க. அதுலேயும் அண்ணனை ரொம்ப அழகாக ஒவ்வொரு படத்துலையும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிக்க வைக்கிறீங்க. அண்ணனை ஹீரோவை போட்டு நடிக்க வச்சிங்கன்னா என்ன மாதிரி படமா இருக்கும் அது? ஏன்டா ஹீரோ படமா இருக்குமா? ஒன்ன பிளைட்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். இல்ல இருங்க, அவங்க இப்போ அவரை கழுவி ஊத்தணும் இல்ல? இல்ல உங்களை ஹீரோவை பார்க்கறது ஆசைப்படுறாங்க. அதான் அண்ணனை போட்டு எடுத்தா படமா இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் டவுட்டு. அதுக்கப்புறம் அது யூடியூப் வீடியோ மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிப்பீங்களான்னு சொல்லி. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன். ஆனால் அப்படி ஹீரோவா நடிச்சாருன்னா ஹீரோயினை யாரை போடுவீங்க? யாரு? அவர் பாம்பேல இருந்து வருவார். ஜி நீங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க தெரியல. யூ ஆர் டாக்கிங் டு ரெடின் கிங்ஸ்லி. நீங்கள் நெல்சன் சார் கூட வந்து நிறைய நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் ஃபன் காமெடிலாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கும்ல, ஒரு ஒரு அன்பு பாசம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு? சிம்பிளிசிட்டி தான் அவர் எப்பவுமே. என்ன காசு இருந்தால் பால்மேன் டிஷர்ட்டு, காசு இருந்தால் பாண்டிபுலர் டிஷர்ட்டு, அந்த மாதிரி சிம்பிள். எப்படி போக மாட்டேன், காசு இருந்தாலும் போக மாட்டேன், இல்லைனாலும் போக மாட்டேன். ரெடின் வந்து ஆன் கேமராவோட ஆஃப் கேமரா வந்து இன்னும் பயங்கர ஜாலியாக இருக்கும். அங்கே ஏதாவது தப்பு பண்ணால் கட் பண்ணி ஒன் மோர் எடுப்பாங்கல்ல, இங்கே தப்பு அப்படியே பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால் இது ஆஃப் கேமரா எப்பவுமே ஜாலி. கிங்ஸ்லி என்ன இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, புது மாப்பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இப்படி கேட்டீங்க? அதான் வைரலா போற பிக்ஸ். அடுத்த நாள் வரும்போது ஏன் நேற்று வரல கேட்டேன். நேற்று கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி. தெரியாத தரமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன், அதை போய் இவ்வளோ ட்ரெண்டிங் பண்ணுறீங்களே. இப்போ அவங்க ஆக்டிங்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் ரசிக்கிறாங்க, எல்லாருமே ரசிக்கிறோம். வீட்டில் அண்ணி என்ன சொல்கிறாங்க அவங்க ஆக்டிங் பார்த்துட்டு? அண்ணி என்ன சொல்லுவாங்க? எல்லாம் சொல்கிறதா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். தலை நம்ம தான் தெரியும்ல, நம்ம நிஜமான க்ளவுனு. அது அவங்களுக்கு புரிஞ்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ண மேக்கப் தான். ஒரு போனோம்னா பிளாக் அண்ட் பிளாக் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. சீன்ல வந்து பாப்போம்ல, செந்தில் கவுண்டமணி சார், அதுக்கப்புறம் வடிவேல் பார்த்திபன் காம்போ மாதிரி ஒரு ரியல் லைஃப் காம்போவா பாக்குறது நெல்சன் சார் அண்ட் ரெடின் கிங்ஸ்லி சார் இவங்க எல்லாம் பாக்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் தி அவார்ட். ஆமா, என் தலைவனை போய் கவுண்டர் பண்ணி தெரிஞ்சிருந்தேன். என்ன சார் அப்படி சொல்ல சார், அது பிடிச்ச அந்த ஃபேவரட் காம்போ மாதிரி உங்க காம்போ உனக்கு ஃபேவரட் டிவில பாத்துக்கோ. ஆமா, ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப கலாச்சிங்கன்னா பானிக் ஆயிடுவேன். டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசிபிசி இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை. இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும்.